தனுராசி கேதுவுடைய மூல நட்சத்திரம், சுக்கிரனுடைய போராட நட்சத்திரம், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். முதல்ல கேதுவுடைய மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிக ஆன்மீக பயணமும் பயணத்தால நல்ல லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். ஆலய பொருட்களை பிசினஸ் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமா இருக்கும். பூ விற்கிறவங்க, ஆலய பொருட்களை விற்கிறவங்க, சாம்பிராணி, ஊதுவத்தி போன்ற பொருட்கள், சிலைகள் எல்லாம் விற்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு லாபகரமான ஆண்டா இருக்கும். கடந்த 5 வருஷத்தை காட்டிலும் நல்ல பிசினஸ் டர்ன் ஓவர் இந்த ஆண்டு இருக்கு. இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது சுக்கிரனுடைய போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெளிநாடு பயணமும் பங்கு சந்தையில நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டு. இவங்களுக்கு சொத்து வரவு ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கு, லாபகரமா இருக்கும். ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டும், வெளிநாடு பயணங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாவும் இருக்கு. இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலமான ஒரு ஆண்டா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கும். அதுபோல திருமணம் ஆகாதவர்கள் லாபகரமா இருக்கும். அவங்களுக்கு நல்ல திருமணம்